அழுதாச்சு, கோவப்பட்டாச்சு, முடிஞ்சாச்சு. இப்ப வெறும தாக்கம் அந்த எண்ணங்களை தூக்கி வச்சுட்டு இப்ப சந்தோஷமா இருப்பதற்கான வழியை பாருங்கள். இதான் எல்லாரும் வெற்றிலாம் இந்த காகித யுத்தத்தெல்லாம் கை கால் போனவாழ்னா கால் கிடையாது, கால் மாதிரிதான் வச்சிருக்கான். அதுலயும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுல மலையெல்லாம் ஏறி இறங்கிட்டு அந்த மைண்ட் செட்டுல வாழும். ஒரு சாத்தியமான மனசுக்குள்ள வாழும். அதான் சுவாமி ராமானுஜர் அங்க போயிட்டு அவருக்கு திருமணிட்டுகளுக்கு இல்லை, திருமணிட்டுகளுக்கு இல்லையேன்னு யோசிச்சா பகவத் தியானம் பண்ணார். பகவான் இங்கவா மேல போட்ட நிறைய திருமண் இருக்குவா அப்படின்னு. அந்த திருமண் இல்லை போதாத நேரம் எல்லாம் என் தலையெழுத்து கர்மா இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்க ஸ்ரீரங்கத்தை இருந்தேன்னா எவ்வளவு திருமண் கட்டி இருக்கு தெரியுமா? நம்மளாதான் வருது. எங்க ஊர்ல எப்படி இருக்கு தெரியுமா திருமண் கட்டி? ஆஹா ஆஹா ஆஹா. அவளை பார்த்தா நான் இருக்கிறது மேல்கோட்டை, இந்த பக்கத்துல இருக்கேன், எனக்கு இங்க திருமண் கட்டி வேணும், இங்க கிடைக்கல. உள்ளேருந்து பகவான் சொன்னாங்க சேர்ந்து வந்து கொடுத்து வச்சிருக்கான். அதோட கட்டிக்கட்டியா இருக்கணும். மேல்கோட்டை திருமண் கட்டி அவங்களுக்கு கட்டிக்கட்டியா வா காடெல்லாம் போய் புதுசா அழகா ஒரு திருநாராயணபுரம் ஒரு சுவாமியை தேடி வந்து திருமண் கட்டி கடத்தது திருநாராயணம். பகவான் எல்லாமே லைஃப்ல ஞாபகம். ஏதோ ஒன்று தேடுறோம், நிறைய தடைகள் வர்றது, நிறைய சேலஞ்சஸ் வர்றது, நிறைய போராட்டம் வர்றது. நம்ம தேடுறது சின்னது, ஆனா சுவாமி கொடுக்கிறது அதை விட பல மடங்கு பெருசு. நன்னா புரிஞ்சுக்கணும். ஆதிசங்கரர் எங்கெல்லாமோ தேடி தேடி போறார், தேடி தேடி போறார். ஜோதி பட்டம் போய் அங்க தியானம் பண்ற, அங்க அழகான கல்பக விருட்சம் இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப பக்கா ஏரியாவா இருக்கேன்னு தியானம் பண்றார். தியானம் பண்ணதுனால பதினாலு தெரிஞ்சுட்டான். இவர் அங்க நன்னா இருக்கு, அட்மாஸ்பியர் நன்னா இருக்கு, நம்ம தியானம் பண்ணாரு. ஜோஷி மட்டும் மரம் இருக்குது, மரத்துக்கே உட்காந்து அப்பாடா ஏகாந்தமா தியானம் பண்ணிட்டு இருந்தா பகவான் சொன்னா நீ பத்ரிகாசிரம் வா. நேர பத்ரிகாசிரம் போற கோவில்ல ஒரு சின்ன வளர்ச்சி இருக்கு, ஒரு சின்ன சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. கேட்கிற சங்கரர் இங்க மூர்த்தி பகவான் தியானம் தற்பானை பத்மாசனத்துல எங்கேயோ போயாச்சு சுவாமி. இதுதான் இருக்கு சுவாமி, இந்த இடத்துல சாலக்கிராமத்தை வச்சு பூஜை பண்றோம். நாங்க உட்காந்து தியானம் பண்றோம். பதினாலா நீ எனக்கு பத்மாசனத்துல திருமுறையெல்லாம் வச்சுனாலே காட்சி கொடுத்தா எங்களுக்கு ஒரு சாலக்கிராமத்தை வச்சிருக்காங்க. பகவான் சொன்னாங்க நாரத குண்டம் இருக்கு, அதுக்குள்ள என்ன போட்டிருக்காங்க. இது நாரத குண்டத்துல பதினாலு மூர்த்தி இருக்காங்க எடுத்துட்டு வர சுவாமி. அது அலக்கணந்தா சுழல் உள்ளுக்குள்ள ஒரு பக்கம் தண்ணி வேற வரும், போனா யாரும் உயிர் குறைச்சு வர முடியாது. அந்த எக்ஸ்பிரஸ்ல இருக்கா கடகடகடகடன்னு இறங்கினா போய் உங்களா கையில பத்ரிநாதன். இன்னைக்கு நாம பாக்குற பத்ரிநாதன் சங்கர கையில கிடைச்ச பத்ரிநாதன் நாரத குண்டம். எத்தனை பேர் பார்த்துக்கன்னு தெரியாது. அலக்கநந்தா நதி கரையில நாரத குண்டம். அது என்னடா மேலே தத்த குண்டதே அந்த வெற்றியும் உள்ள வரும், சென்று நமக்கு அலக்கணம்தான் வரும். அது உள்ளுக்குள்ள எவ்வளவு டெப்த் இருக்குன்னு தெரியாது. பொதுவா சொல்றா கந்த புராணம் படி பார்த்தா அதுக்கிட்ட உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3000 பத்ரிநாதன் இருக்கு. 3000 பத்ரிநாதன் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு டெப்த் இருக்கும் பாருங்க. சங்கர இறங்க வெளில எடுத்துட்டு வந்தா பகவானோட வலது கையில கொஞ்சம் பின்னமா இருக்கும். ப்ராப்பரா நம்ம திருப்பதி பெருமாள் மாதிரி ஸ்ரீரங்கநாதன் மாதிரி பத்ரிநாதன் கிடையாது. என்னவா போய் பின்னமா திருப்பி உள்ள ஒரு திரும்பி முங்கி எடுக்கிறார், திருப்பி அதே பத்ரிநாதன் தான். திரும்பி போட்டு திரும்பவும் எடுக்கிறார், அதே பத்ரிநாதன் தான். அப்புறம் புரியுது, சரி இந்த பத்ரிநாதன் தான் எங்களுக்கு தீர்மானம் பண்ணிருக்கான். கலியுகத்துக்கு இது போது அவன் தீர்மானம் பண்ணிருக்கான். சாலக்கிராம மூர்த்தி பின்னமானாலும் சாலக்கிராமம் பரிபூர்ணமான சுவாமி. பின்னமா சாலகம் உடஞ்சி போயிடுச்சுன்னா கிடையாது, உடஞ்சி போனாலுமே பகவான் பூரண ரூபம் தான். ஜெகநாதன் போல ஜெகநாதன் ரதயாத்திரை ஜெகநாதன் மூலவரே வெள்ள இறங்கி 3 கிலோமீட்டர் தள்ளி குண்டீச்சா பவன் அவன் பிறந்த இடத்துக்கு போவான். அதுக்கு பேருதான் ரத யாத்திரைன்னு பேரு. அவன் இருக்கிறது ஸ்ரீமந்திரம். அங்கிருந்து கிளம்பி பகவான் எந்த இடத்துல ஆவிர்வவிச்சான். ஜெகநாதன் கம்ப்ளீட் ஃபார்மே கிடையாது, கை கிடையாது, கால் கிடையாது, காது கிடையாது, புருவம் கிடையாது. வயலுக்கு புருவம் இருக்கா, எம்ம உண்டா, அவ்வளோ பெரிய முகம், ஒரு பெரிய கழுத்தே கிடையாது. கழுத்து இருக்கா பாத்தீங்களா, என் மனசு அவ்வளவுதான், கழுத்துக்காம தெரியாது. ஆனா அந்த வயப்பூர்ண ஆடி 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 ஒரு
கலைந்து எங்க இருந்தாலும் பார்க்கலாம். கண்ணுக்கு எட்டேரியா இருக்கும். அவனை பார்த்துட்டு இருக்கேன், அவனை பார்த்துட்டு இருக்கேன்னு பயப்பான். எதுக்குடா நான் பூரணமா இல்லைன்னா கூட உனக்கு அனுகிரகம் பூரணம். அதுதான் ஜெகநாதனுடைய. அந்த மாதிரி தான் பத்ரிநாத். அந்த மூர்த்தியை நீங்க பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து கொஞ்சம் சாஞ்சிருக்காம இருக்கணும், ஒரு கிளியரா இருக்காது. காதால அபிஷேகத்தின் பொழுது பார்த்தா மட்டும்தான் பத்ரிநாதனுடைய மூர்த்தி ஓரளவுக்கு இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி தெரியுமே ஒழிய பிரார்த்தனை. ஆனா அனுகிரகம் பரிபூரணம். சங்கரர் தியானம் பண்ற பத்ரிநாதன் காட்சி கொடுத்து என்னை எடுத்து வைக்கிறது. அதுக்கப்புறம் பூஜை பண்றது கேரளால ஆளை கொண்டு வந்து பூஜை இங்கே வரைக்கும் சங்கர நியமனப்படிதான் பத்ரிநாதன். இப்ப உங்களுடைய விஷயங்கள்ல நீங்க எவ்வளவு போக்கஸா இருக்கீங்களோ பெரியதான பலன்கள். அதனால பகவான் சொன்ன கர்மண்யேவ அதிகாரத்தே மாபலேஷு கதாசன மா கர்ம பலஹேது பூஹு மாதே சங்கோத்வ கர்மணி. கடமையை செய். பலன் நான் பார்த்துக்கிறேன், பலன் நான் பார்த்துக்கிறேன். நீ கடமையை மட்டும் பண்ண. நீ பி சின்சியர். எந்த காரணத்தை வந்து யாருக்கான கோபமோ ஓவரான சந்தோஷமோ தயக்கமும் அகம்பாவமும் மமக்காரமும் எதுவுமே நீ என்னை அடையறத கிடைக்க கூடாது. அந்த மாதிரி நீ உன்னை பார்த்துக்கொள், நீ உன்னை கவனித்துக்கொள். அப்ப நீ பண்ண அழகா இவரும் எல்லாம் கேட்கிறேன் இருக்கிறார்களா கருத்து போச்சு. உனக்கு உன் பிள்ளை ராஜ்யம் ஆசைப்படுறேன், நியாயம் இல்லையே உன் மனசுக்கு தெரியறதுனால தூக்கம் வைக்கிறது. ஆனா அதே பத்திரம் நிம்மதியாக தூங்கினான். ராமனுக்கு ராஜ்யம் கையை கெடுத்தவெல்லாம் தூக்கம் போச்ச ஒழிய ராமனுக்கு ராஜ்யம் போய் நினைச்சுமே எவ்வளவு சந்தோஷம். நம்ம மாத்திரனால அடுத்த அளவுக்கு போனா சந்தோஷம் தானே இருக்கணும். ஆனா உனக்கு தூக்கம் வரலனால உனக்கு தெரியறது இல்லையா, உன்னுடைய கோபம், உன்னுடைய ஆசை, உன்னுடைய சந்தோஷம் இது எல்லாமே ஒரு நிம்மதியை கெடுத்தாது. தூக்கம் இல்லாம தனிக்கிறே உனக்கு அறிவிக்கா செய்தா சொல்லாம அறிவிக்கிறதெல்லாம் அப்படி இருப்பான். உனக்கு அறிவிக்கா நீ பார்க்கலாம். அப்ப சொல்ல முடியல, தயக்கம் இருக்கு. பித்தரா துரியோதனா நியாயப்படி இது யுதிஷ்டன் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ண, நீ அவன் கூட பண்ணதானே சொல்லணும். எப்படி சொல்ற குழந்தை பாவம் சின்ன வயசுலேருந்தே நான் ராஜாவா இருந்ததுனால ஏன் ஆசைப்பட்டீங்கன்னா நீ படி அவ்வளவுதான். குழந்தைகள் ஆசைப்பட பைத்தியார் ஒத்துக்கா பட வைக்கணும். அப்ப அதனால சொல்ற நீ அது இல்லாதனால கஷ்டப்படுறாய். எஸ்ய கிருத்தியம் ந மந்திரம் வா மந்திரிதம் பரே குழந்தைகள் அமைதியா இருந்தா என்னமோ சிசனம் பண்றது. அது என்ன நம்ம கண்ண விளையாடுறது முடியாது. எதையோ அமைதியா இருக்க என்னமோ பண்றாங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயங்களோ இல்லாட்டி அது பண்றதுக்கான ப்ரிப்பரேஷனோ அடுத்தவாளுக்கு தெரியக்கூடாது. நீங்க பண்ணி முடிச்சவர்கள்தான் அடுத்தவாளுக்கு தெரியணும். அப்பதான் நீங்க அறிவாங்க. உங்க முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சுட்டா இல்லையா? மந்தர எவ்வளவு அழகா கையை கண்டுபிடிச்சுட்டா. மந்தர வந்து சொல்லலாம் அப்படியே சந்தோஷம் அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா மந்தர குனி கையை ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கான். கையை குனியை ஜட்ஜ் பண்ணி வெக்கலைய இவளுக்கு தெரியாது. இவளை எங்க ட்ரிகர் பண்ணணும், எங்க டியூன் பண்ணணும், என்ன அடிக்கணும் இவளுக்கு தெரியாது. அவளை எப்படி ஹேண்டில் பண்ணி இந்த மரமண்டை குறைஞ்சி அவளுக்கு தெரியாது. நம்ம சொல்றா எப்படி பிஹேவ் பண்றா பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். அவளை முத்து மாலை ரைட்டு. அப்ப அவளை ட்ரிகர் முதல்ல முத்து மாலையை வீசி அடிக்கிறாள் கூமி. அடுத்து ஓடி வெளில என்ன திமுறா ராணி நீ யார் வேலைக்காரி முத்து மாலை தூக்கி முதல்ல நாட்டை விட்டு பேசாத வெள்ளம் திரும்பமா இல்லையா. நெக்ஸ்ட் மெத்தட பண்ணிருக்க வேண்டியது ஆளுதான். அதை பண்ணல எப்படி தூக்கி போடுற நீரான நிறைய பேசுறான். பேசி 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 கடைசியில கைகேய இவ இஷ்டத்துக்கு ஆரம்பிச்சுதான் இருக்கீங்க. கைகேயி எப்படின்னா விஷயமே வேலை செய்யக்கூடாது. இப்படிலாம் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே சந்தோஷம். இப்ப வேலையை பாரு. இந்த இடத்துல யார் நிக்க வைக்கணுமோ அந்த இடத்துல நிக்க வைக்கணும். அடுத்தவர்கள் உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி, உங்களை டியூன் பண்ற மாதிரி, உங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி வச்சுக்க கூடாது.
இதெல்லாம் அவாகிட்ட நம்ம படிச்சுக்க வேண்டிய பாடம். ரைட்டு, இப்படிதான் இருக்கணும். கரெக்டா இருக்கா? உமா அவசியா சாப்பாடு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பெரிய எவ்வளவு காய் வாங்கிட்டு ஏமா திங்கி இருக்க போறேன்னு சரிப்பா நீ கீழே போட்டு வாங்கிட்டு வெண்டைக்காய் எல்லாம் 4 வாட்டி முத்தலா வாங்கட்டும். அந்த காயை அப்படியே தடுக்கி போடுது. என்ன வாங்கிட்டு நீ வாங்கின காய் இப்படிதான் நீ சொல்லி கேட்கறதா சொல்லணும். கேட்கலையா பட்டு திருந்தனம் பட்டு தான் திருந்தனம் தரும். நீங்க அப்படியே வாதினால் புத்தி வச்சுதான் வளர்க்க முடியாது. அனுபவம் தான் குரு. இங்க அனுபவம் தான் பெஸ்ட் டீச்சர். எத்தனை உபன்யாசம் எழுதலாம், அனுபவம் தான் பெஸ்ட் உபதேசம். வேற யாரும் கொடுக்க முடியாது. நான் சொல்லலாம் மண்டே மண்டே அதான் அனுபவத்தினால மண்டையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அனுபவத்தினால மண்டையாது. நான் சொல்ற சத்தியம் நம்ம தெரியும், அனுபவத்தினால மட்டும் தானே தெரியும். எப்படி தெரியும்? அனுபவம் தான் குரு. அதனால ரொம்ப அழகா உங்க காரியம் ரகசியமா இருக்கும். மன்ற வரைக்கும் தெரியக்கூடாது. முடிஞ்ச பிறகு ஓ டிமானிட்டைசேஷன் மாதிரி ஒருத்தரும் தெரியல. வீட்டுக்கும் சரி ராஜ்யத்துக்கும் சரி கார்பரேஷன் சிந்தூர் வந்து முடிஞ்ச பிறகு நமக்கு தெரியுது. நடக்கும்போது தெரியல. அதான் மெத்தட். ராமனுடைய விஷயங்கள் அப்படிதான். கிருஷ்ணனோட விஷயம் அது கிருஷ்ணன் ரொம்ப ஸ்மார்ட். கிருஷ்ணனோட விஷயத்த பகவான் தனியா இருக்கணும். அவனோட மெத்தடா அந்த டாக்டிக்ஸ் வரும்போது செம்மையா அழகா கத்துக்கலாம். கிட்ட இருந்து வெள்ள அப்படியே யுத்தம் பண்ற மாதிரியே அவன் காலையில அவன் கிட்ட ஓடான். அப்படியே அவன் நம்பே போயிட்டான். என்னடா இது ரொம்ப பெரிய ஓடுறாங்க. ரன்சோர் ராய் பேரு யுத்த கலந்துக்கு ஓடி நடிகனே தான் கிருஷ்ணனோட பேரு. ரன்சோர் ராய் வாழைக்கு எவ்வளவு பெருமையா சொல்லலாம். हमारा रणछोड़ राय ரொம்ப பெருமையா சொல்லுவோம். உலகத்துல யாரும் சொல்ல மாட்டாங்க. हमारा रणछोड़ राय ஜெய் போலோ रणछोड़ राय சரி வேற. இவங்கிட்ட காலை சுதர்சன சக்கரம் தான் கிடையாது. இவனை இழுத்து போகணும். முச்சுக்குந்தனை எழுதி அவன் பார்த்து கிருஷ்ணனோட லிஸ்ட்ல காலைவன் கிடையாது. கிருஷ்ணன் வதம் பண்ண லிஸ்ட்ல பூதனா இவாளெல்லாம் அந்த பிரபாசனே வரமாட்டான். அதெல்லாம் ஆள வச்சு அடிச்சான். பலராம வச்சு அடிச்சான். அடிக்கவே இல்லை. ஏன்டா அந்த பிரபாசன் தான் பிரகலாதனுடைய அந்த விதியில வந்துடுறான். இப்ப பிரகலாதன் வந்து யாரையும் அடிக்க மாட்டேன், ஆள வச்சு ரொம்ப அழகு. கெட்ட சமயத்துல இருக்கு. ஏன்டா பிரபாசன் அடிக்கிறான்? பிரகலாதனுடைய வம்சம். பகவான் சத்தியம் பண்ணிருக்காங்க இல்லையா, 21 தடவை நான் ஒத்தையும் கையெழுக்க மாட்டேன். இப்படி ஆகினான் ஆள வச்சு. எந்த இடத்துல எவ்வளவு எனர்ஜி அவ்வளவுதான். ஓடி போனா முச்சுக்குந்தனை எழுப்பிட்டாச்சு. இவனே ஓடிட்டான். முச்சுக்குந்தன் அவனா வந்து எழுப்பினான். முச்சுக்குந்த மகாராஜா அவனா எழுப்பினா அவர் கண்ண திறந்தால் பஸ்மாய் எழுப்பினான். அவ்வளவுதான். இவர் சிம்பிளாக முச்சுக்குந்தன் போகும் பத்திரிகா போய் தலை சொல்லிவிட்டார். ஒண்ணுமே பண்ணல, ஓடியது அவ்வளவுதான். உலகத்தை பொறுத்த குழந்தை அவமானம். நான் ஓடலாம், எனக்கு வேலை நடக்கணும், எனக்கு இந்த வேலை நடக்கும். இதுக்காக எனக்கு நான் சேவ் பண்ண முடியாது, பேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓடுறது ஜாலியாக, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாரு ஓடுவேன். போனா அவன் டிக்கராகவும் நின்று எதுக்கோ ஓடுறது ஓடுறது பையன் விட்டுருந்தானே விட்டோட அதை விட்டுட்டு டிக்கரானது இவன் தப்பு. அதனால டிக்கர் போயிட்டான். எப்பொழுதும் ஞாபகம், அடுத்தவர்கள் உங்களை டிக்கர் பண்றதுக்கு, உங்களுடைய விஷயங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு மெத்தட நீங்க காண்பிச்சு கொடுக்க கூடாது. அது எப்பொழுதுமே ரகசியமாக மட்டும்தான் இருக்கப்படணும். ரகசிய காப்பு பிரமாணம் ஒன்று சொல்வாரு. இன்னி வரைக்கும் நியூஸ்ல மட்டும் தான் கேட்டு, நம்ம மந்திரியான மட்டும்தான் தெரியும் ரகசிய காப்பு பிரமாணம் என்ன தெரியும். தெரியவே இல்லை. சில விஷயங்கள்லாம் ரகசியம் தான். ஜனாதிபதி மாளிகை எத்தனை ரூம் இருக்கு எல்லாம் சொன்னா ஓரளவுக்கு நான் அதுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. எத்தனை சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அதனால அதெல்லாம் வந்து ஒரு அறிவாளிக்கான லட்சணம். ஒரு அறிவாளிக்கான லட்சணம். ரகசியமா வச்சுக்கணும், பண்றது ரகசியமா இருக்கணும். ஆலோசனை கூட தெரியக்கூடாது, டிஸ்கஷன் கூட வெளில தெரியக்கூடாது. டிஸ்கஷன் தெரியக்கூடாது, அந்த மெத்தட் தெரியக்கூடாது. பண்ணி முடிச்ச பிறகு விஷயம் நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் பண்ற சொல்லவே கூடாது. எல்லாம் பண்ணி முடிச்சது சொல்லிக்கோங்க அவ்வளவுதான். பேர் வச்சுக்கிட்டோம் எப்படி இருக்கு எனக்கு தெரியல, கொஞ்சம் நீங்க டேஸ்ட் பண்ணி சொல்லி இப்படி சொல்லிட்டு மோசமா இருந்தவங்க நன்னாட்டு சொல்லிட்டு
ஸ்பெஷல் டிஷ் பண்றேன்னு வாங்கிட்டு மாறிடும். அந்த மாதிரி அந்த ஸ்ப்ரே கூட சேஃபா இருக்கும். சேஃப் பிளே, சிம்பிள். வெளியில போனாலும் எங்க போனா யாராவது என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனையும் இல்லையே, அவ்வளவு முகத்தையே காட்டக்கூடாது, பிரச்சனையாவே இருக்கணும். அதை வெளியில காட்ட வேண்டிய அவசியம் இல்லையே, காட்டி என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். அதை போய் டென்ஷன் ஆனா அடுத்த வாட்டுக்கு பல பேர் இதெல்லாம் தான் கவனிச்சுட்டே இருக்கோம். நமக்கு தெரியாமலேயே பல பேர் நம்மளை கவனிச்சு. அப்ப ரொம்ப அழகா சொல்றார், உன்னுடைய விஷயங்களை நீ ரகசியமா வச்சுக்கோ, முடிஞ்ச பிறகுதான் மற்றவாளுக்கு தெரியணும். இது ஒரு பண்டிதனுடைய லட்சணம். அறிவிற்காக இதெல்லாம் பார்த்து விட்டுலாம். ஆனா அடுத்து ரொம்ப